நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எக்ஸ்பிரி இல்லாமல் மார்க்கெட் ரொம்ப நல்லாவே மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸ்பிரி இல்லாத இண்டெக்ஸ் இன்னைக்கு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுச்சு. நாளைக்கு நெஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது, நாளான்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருக்குது. ரெண்டுமே என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். நெஃப்டியோட எக்ஸ்பிரிக்கு நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் பண்ணிட்டாங்க. அதே போலவே சென்செக்ஸையும் பாருங்கள் 0.14%. எந்த மூமெண்ட்டும் இல்லை, சென்செக்ஸின்னு எடுத்துட்டாங்க. இப்போ புரியுதுங்களா? இந்த எக்ஸ்பிரி இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால. பேங்க் நிஃப்டியை பாருங்கள் 1.8%. நிஃப்டியை பாருங்கள் எங்கேயுமே நகரில் 10 புள்ளிகள் மட்டும்தான் நகர்ந்துருக்கு. சென்செக்ஸ் பாருங்கள் வெறும் 100 புள்ளிகள் தான், 0.14% மட்டும்தான். ஆனால் அதே ஃபின் நிஃப்டியை பாருங்கள் 1% மேலே ஏறி இருக்கு. மிட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நியரஸ்ட் 1% வரைக்கும் ஏறி இருக்கு. புரியுதுங்களா? எக்ஸ்பிரிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு நடுத்தர மக்கள், ஒரு ஏழை எளிய மக்கள், ஒரு சின்னதாக ஒரு லாட் 2 லாட் ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், செல்லிங் சைடு போகாதவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செல்லிங்கு போகாமல் வெறும் ஆப்ஷன் மட்டுமே பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாளைக்கு எக்ஸ்பிரிங்கிறதுனால இன்றைக்கி அவங்க வேலையை செல்லர்ஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஐ டேட்டாவும் பார்த்தீங்கன்னா எங்கே பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோட இறுதியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெஃப்டி இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் நின்றுச்சு. நம்ம இந்த ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 24,500 ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 24,550 அப்படிங்கிற லெவல் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நிற்கிது. சரிங்களா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா 24,530 அந்த ரேஞ்சு தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 24,700, அதற்கும் மேலே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 24,880 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,350 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 24,137, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 24,000, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,840. இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டியை ஒரு ஒன் ஆஃப் த பேட்டர்ன் இப்போதைக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. இந்த லெவல்ஸ் பாருங்களேன், இதை பார்க்கும்போது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போல் இருக்கும். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு மார்க்கெட் என்ன ஆகிருக்குன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த பிரேக் அவுட் தான் நேற்றையே நடந்திருக்கு. இந்த பேட்டர்ன் படி பார்த்தோன்னா மார்க்கெட் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. இந்த 350 அப்படிங்கிற லெவலை நெஃப்டி பிரேக் பண்ணாத வரைக்கும் நெஃப்டி ஒரு அப் ட்ரெண்ட் தான். 350க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஓஐ டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் அப்போதைக்கு பார்த்துக்கலாம். நெஃப்டி பாருங்கள் 24,500 அப்படிங்கிற லெவலில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு பில்ட் ஆகிருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடையாது. எங்கன்னா 24,000 வரைக்கும் சப்போர்ட் கிடையாது. 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் 24,500 ரேஞ்சில் இருக்குது. விழுந்ததுன்னா விழலாம், ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. 850லேருந்து 500 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 650-700 புள்ளிகள் ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால ஒரு சின்ன கரெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஓவராலாக கால் சைடு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா ஆர்பிஐயோட மானிட்டரிங் பாலிசி, ஆர்பிஐயோட மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்னிங் 10 o'clock இருக்குது. அதோட டிசிஷனுக்கு ஏற்றார் போல தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட அடுத்த மூவ்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால நிஃப்டி ஸ்ட்ராங்காக கால் சைடு ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்கு. 500ங்கிறது நாளைய தினம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டிலையுமே இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த லெவல்ஸ் ஒரு இதான் பேட்டர்ன்னு சொல்ல முடியாது.
இந்த அளவுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போல் வச்சுட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து தெரியுதுங்களா, மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகுது. சரிங்களா, மார்க்கெட் மேலே போக வேண்டிய மார்க்கெட் வந்து எது வரைக்கும் இமீடியட்டாக பேங்க் நிஃப்டி போக வேண்டியது இருக்குது அப்படின்னா 53,748 அப்படிங்கிற லெவல் வந்து அப் சைடு வந்து மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 54,433. நம்ம இங்கேயே சொல்லியிருந்தோம் இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து 52,500 பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த லெவல்ஸை வந்து பிரேக் அவுட் ஆனால் இப்போது 52,500 லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ரேலி வந்துடுச்சு. அகைன் இந்த லெவல்லேருந்து இன்னும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 54,500 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து டே ஹை, நாளைக்கான ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சுன்னா 53,748 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 54,400 அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை, அது நியரஸ்ட்டாகவே மார்க்கெட் வந்து வந்துடுச்சு. சரிங்களா, அதுக்கு பக்கத்தில் போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத அந்த லெவலில் தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். 52,444 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 52,182 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ரைட் சைட் ஷோல்டரோட லோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டாக இருக்கும். 51,743 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியும் வந்து இந்த லெவலை நம்ம சொல்லியிருந்தோம், எக்ஸாக்டாக இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆன லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,600 அப்படிங்கிற லெவல் வந்து இனிமேல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,200 வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த சேனலோட டாப் வரைக்கும், இந்த சேனலோட டாப்பும் ப்ளஸ் இந்த லெவலும் இங்கே ஈக்குவலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இந்த லெவல் இப்படியே வந்துச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாகவே 1 or 2 டேஸ்லேயே கூட ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆர்பிஐயோட பாலிசி வரும்போது. ஓகே, இந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. தென் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் முயற்சி பண்ணுச்சுல, இந்த லெவல் தான் சப்போர்ட்டு. 24,369 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 24,100, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,855. இதுதான் ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட்டு. மிட் கேப்க்கான லெவல்ஸ் பார்த்துருவோம். மிட் கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி போலவே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான், அது பிரேக் அவுட் தான் ஆயிருக்கு. தென் மார்க்கெட்டுக்கு வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆல் டைம் ஹை தான் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் 12,937. அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற 37 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 12,725 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,527 725 பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 12,527 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் வந்து இந்த எல்லோ ஜோனை வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு 81,478 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 82,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து 79,900, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 79,169, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 78,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. முழுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.